It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. எனக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது, என்ன படிக்க வச்சிங்க, எனக்கு இது மாதிரி பொசிஷன் பண்ணி கொடுத்தீங்க, கல்யாணத்தை நீங்களே பண்ணி வைங்க அப்படின்னு தூக்கி ஒரு புல்லட் தூக்கி மேலே போடுறான். நேராக வந்து நம்மள்ட்ட வந்து இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, they will do the nice job. வணக்கம் மோகன் சார். போன எபிசோடில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா ஒரு விஷயம் சொன்னீங்க. பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட சில இடங்களில் எப்படி தடுமாடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாம் கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பையனையோ பொண்ணையோ மாத்திரம் கொடுக்கல, கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குறோம். ஒரு 50-100 பேருக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தியை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான், கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய காலச்சூழல் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுது. அவங்க கல்யாணத்தும் போது ஒரு 25-30 வருஷம் முன்னாடி அவள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அழகாக ஒரு 4-5 கல்யாணம் நடந்திருக்கும் அந்த குடும்பத்தில். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு ப்ராசஸே செட் பண்ணிவிடுவாங்க. நமக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாமானா இதுதான் பண்ணுவார், சித்தப்பான்னா இதுதான் பண்ணுவாங்க, இவங்க தான் கடைக்கு போவாங்க, இவங்க தான் நகை வாங்குவாங்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கல்யாணங்கள்லாம். ஆனால் இன்றைய கால சூழலில் இவங்க ரொம்ப தனித்தீவாக வாழ்கிறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி. இவா 2 பேர் தான், இவங்களோட ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இவங்க தான் இருக்காங்க. அப்பா அம்மாலாம் வந்து அவங்கவுங்க கிராமத்துலையோ வேறு இடத்துலையோ இருக்காங்க. வெறும்னா ஃபோனில் பேசிக்கிறாங்களே தவிர ரொம்ப பெருசாக தங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறதுங்கிற கம்யூனிகேஷன்ஸ் அப்பா அம்மாட்டையோ அண்ணன் தம்பிகள்கிட்டையோ இல்லை. இந்த மாதிரியான சூழலில் கல்யாணம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து எங்கே தொடங்கணும், எப்படி அடுத்தடுத்து பேசணும், சம்மந்தி வீடுன்னு வரப்போகிறவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட போய் எப்படி பேசணும், எப்படி அணுகணும், இதுவே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லேயும் சொல்கிறாங்க. ஈவன் கம்யூனிட்டி மீட்டில் வரும்பொழுது கூட அதை சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக என்ன கிளாஸ் எடுக்க முடியுமா, இதை எப்படி பார்க்கறது, இதுக்கான சொல்யூஷன் என்ன? வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆக்சுவலாக சமூகம் நிறைய மாறுதல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இது. ரைட், ஓகே. அப்பா அம்மா இல்லை, தாத்தா பாட்டி இல்லை, மாமா சித்தப்பா இல்லை, எல்லாம் ரைட், ஓகே. யாருமே இல்லைன்னா கூட குழந்தைங்க வந்து படிக்கிறதோ இல்லை அவன் வேலைக்கு போகிறதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதோ எல்லாத்தையும் இண்டிபெண்ட்டாக தானே முடிவு பண்ணுற அளவில் இருக்கான். இவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஃப்ஸாக இருப்பார். 3 வருஷம் வெளில படிச்சுட்டு வரேன்னு வெளியூருக்கு போவா. அதுக்கப்புறம் அங்கேருந்து சொல்வா, அப்பா நீ இந்த பிஸ்னஸ் நீ பார்த்துக்கோ, இந்த நாடு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் ஐ வில் செட்டில் டவுன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை டோட்டலாக ஏமாற்றி விடுற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தனித்து விடப்பட்ட அப்பாவும் அம்மாவும் டிசைன் பண்ணி பசங்களுக்கு எப்படி தான் கல்யாணம் பண்ணணுன்னு இது பண்ணுறவங்க ஒரு 30% 40% இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து இப்படி எல்லாரையும் கான்டாக்டில் வச்சுருக்கிறாங்க. பெரியவங்க என்ன விதமான வாழ்க்கையை நடத்தினாங்களோ அதுலேருந்து ரொம்ப பெரிய லெவலில் அவங்க மாறல. ஆனால் சில பேர் இந்த வசதி, இந்த பணம், அது தவிர தன்னோட கல்வி, அதை தாண்டி தான்கிற ஒரு நினைப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய மூட்டை கட்டி வச்சு ஒரு தீவாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் லைஃபு. குழந்தைங்க அங்கவங்க வெளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம். ஸோ இயல்பான வாழ்க்கை முறையில் இல்லாத ஆளுங்களாக இருக்கிறாங்க. வசதி தான் வந்து குழந்தைங்கள முதல்ல வெளியில் எடுக்குது. அதுக்கப்புறம் இவங்க இண்டிபெண்ட், பசங்க இண்டிபெண்ட், ரொம்ப டோட்டல் மிஸ்மேட்சாக இருக்கும். ஒரு நாளைக்கு திடீர்னு யாரோ கொளுத்தி போடுவாங்க, எப்போ பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டியா, ஓ இதை பற்றி நான் யோஜனை பண்ணவே இல்லையா. ஏன்னா he is too busy in his work. டாக்ஸ் ஏரியாவில் என்னென்ன பண்ணணும் எல்லா பிளானிங்கும் பண்ணுறான். பட் குழந்தைங்களோட பிளானிங்கை ஏன்னா படிக்கிறதுக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணியாச்சு, வேலை பார்க்குறதுக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணிட்டாச்சு. ஸோ கல்யாணமும் அவங்களே பண்ணி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு யோசனையோடு இருக்கும்போது அவன் அங்கேருந்து சொல்கிறான், எனக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது, என்னை படிக்க வச்சிங்க, எனக்கு இந்த மாதிரி பொசிஷன் பண்ணி கொடுத்தீங்க, கல்யாணத்தை நீங்களே பண்ணி வைங்க அப்படின்னு தூக்கி ஒரு புல்லட் தூக்கி மேலே போடுறான். அதாவது இந்த எக்ஸசைஸ்க்குள்ளே அவங்க வரதே வந்து அப்போ தான். டெய்லி வாக்கிங் போகிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறவங்கிற எக்ஸசைஸ்க்குள்ளே அவங்களால தன்னை கொண்டு போக முடியல. டேக்ஸ் லைபிலிட்டியாக ஆடிட்டர் கொடுத்தா சரி பண்ணிடுவார், ஏதோ ஹெல்த் ரீசனாக குடும்ப டாக்டர் இருப்பார், இல்லைன்னா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, ஃபிட்னஸ் குரு வேறு இருப்பார். ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த திருமணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும். சமாளிக்க தெரிஞ்ச குரூப்போ சமாளிக்க தெரியாத குரூப்போ யாராக இருந்தாலும் நேராக வந்து நம்மள்ட்ட வந்து இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, they will do the nice job. இந்த பிளான்டுன்னு ஒரு கேட்டகரி சொல்கிறேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே போவாங்க, அப்புறம் கம்யூனிட்டி சர்க்கிள்குள்ளே போவாங்க, அங்கெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு போவாங்க. சில இடங்களில் கிடச்சிடும், கிடைக்காதவங்க திரும்ப
ப்ரொஃபஷனலை நோக்கி வருவாங்க, இல்லை எக்ஸ்க்ளூசிவ் மாதிரி ப்ரொஃபஷனலை தேடி வருவாங்க. இதை பற்றி தெரியாதவங்க, கம்யூனிட்டியில் போனால் என்ன பிரச்சனை வருமோ, உறவுக்குள்ளே போனால் என்ன பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் பயப்படுறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர ப்ரொஃபஷனல்கிட்ட வந்துடுவாங்க. ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட வரும்போது அவங்க இந்த மாதிரி மாட்ரேட் பண்ணி இன்னென்ன குவாலிட்டிஸ் என்னோட குழந்தையது, இன்னென்ன மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக கொடுக்கும்போது நம்ம அதை நோக்கி தான் வேலை பண்ணுறோம், அதுக்கான சக்ஸஸையும் கொடுக்குறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, தேடுதலில் உள்ள திண்டாட்டம் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோமே தவிர அவங்க தேட தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ணி கொடுக்கல. திக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்குறோம். இது மாதிரி பண்ணால் சரிப்பட்டு வரும், இது மாதிரி தேடும்போது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பிலீவ் இட், 90% பீப்புள் வந்து நம்ம சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க. 10% பீப்புளுக்கு வந்து எப்படியுமே அதில் எல்லாத்துலேயும் டவுட் இருக்கும். உள்ளே வர ஆளுக்கு சர்வீஸ் முடித்து அவங்கள வெளியில் அமிச்சோம்னா அது வந்து நமக்கும் திருப்தி, அந்த குடும்பத்துக்கும் திருப்தி. அப்படி தான் பண்ண முடியும் நம்மளால். கனெக்டடாக இருக்கிற ஃபேமிலிக்கு கொடுக்குற சர்வீஸினுடைய கேரண்டியை விட நியூக்ளியர் ஃபேமிலியில் முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற தீர்மானம் வந்து ரொம்ப டாப் கிளாஸாக ஒர்க் பண்ணுறது. பையனோ பொண்ணோ அவங்களோட உட்காந்து பேசி அவங்களோட தேடுதல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஏன் தானாக தேடலைங்கிறதையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த ஹிடன் அஜெண்டாவும் அதுக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கிட்டு கிளாரிட்டியோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கொடுக்குற சொல்யூஷன் வந்து தி பெஸ்ட். அதுதான் வந்து ஜெயிக்குது. என்ன காலத்திலும் இது மாதிரி ஒரு சர்வீஸை தன்னிறைவோடு அவங்களுக்கு நிறைவாக அதை கொடுக்கும்போது தட் சர்வீஸ் வில் பி எக்ஸலண்ட். அருமையாக சொன்னீங்க மோகன் சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அமெரிக்கா மாதிரி இருக்கிற ஊர்களில் சில பேருக்கு வந்து கல்யாணங்கள் வந்து சீக்கிரமே நிச்சயம் ஆகுது, 27 வயசு 26 வயசுல. என்ன காரணம்னு அங்கே போய் பார்த்த போய் தான் தெரியுது என்னன்னு. அவங்களுடைய கம்யூனிட்டி லிவிங், கம்யூனிட்டினா அவங்க வந்து ஒரு கோவில்லையோ இல்லைன்னா தமிழ் சங்கங்கள்லையோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனெக்டடாக இருக்காங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைங்க வந்து ஒன்றா பேசுறது, ஒன்றா வளர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது பிடிப்பு வருது. ஆமாம், born and raised together அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களால பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம குழந்தைங்களுக்கும் ஏற்படுத்தணும். அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சர்க்கிளில் உள்ள எல்லா இடங்களுக்கும் நம்ம ஐஷன் போனோம் அப்படின்னா அவங்களுக்கே பிடித்தம் வர ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் வந்து இளைய தலைமுறை மனப்பக்குவத்தில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க வந்து இந்த கெட் டுகெதரில் வருது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்கு வந்து பல்காக வந்து அட்டன் பண்ணுறது. முன்னாடிலாம் எடுத்தால் தாலியை கட்டினா கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த அக்கேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒண்டி தான் ஒருத்தர் புரிய வைக்கிறது. அந்த புரிதல் தான் பல திருமணங்களுக்கு வந்து அடித்தளமாக இருக்குது. அதான் விஷயம். வெரி நைஸ்.